ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாரி வீடியோ டிலே ஆனதுக்கு. ஏன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணுற பிஸியில் இருந்தனால கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல. இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டோரிஸும் வரும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வயசானவர் வந்து அவரோட ஃபோனை வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருந்தாராம். அங்கிட்டு போன ஒரு பையன்கிட்ட கூப்பிட்டு, இந்த ஃபோன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, இது என்னன்னு கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு அந்த பையனும் ஃபோனை வாங்கி பார்த்துட்டு, இல்லையே தாத்தா, இந்த ஃபோன் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அப்புறம் ஏன் என்னோடய 2 பசங்களும் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக கேட்டாராம். நம்ம எவ்வளோ தான் காசு பணம்னு ஓடிக்கிட்டே இருந்தாலும் காலம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட எப்போவுமே வந்து இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும் நமக்கு முன்னாடி. ரீசெண்டாக தான் நானும் வந்துட்டு ரியலைஸ் பண்ணேன். நான் வந்து என்ன வேலையில் இருந்தாலும் என் பொண்ணு அங்கே இருந்துட்டு அம்மா 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 அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாள். நம்ம போய் என்னன்னு கேட்குற வரைக்கும் அவள் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாள். அது மாதிரி நம்ம என்ன பிஸியில் இருந்தாலும் என்ன வேலையில் இருந்தாலும் அவங்க கூப்பிட்ட ஒரு வார்த்தைக்காக நம்ம ஓடி போய் நிற்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தானே நம்மளை பெற்றவங்களும் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கும்போது நம்ம அம்மா அப்பாவும் நம்மளை அப்படி தானே வளர்த்துருக்காங்க. அவங்க எவ்வளோ வேலையில் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம கூப்பிட்ட அந்த ஒரு வார்த்தைக்காக நம்ம முன்னாடி வந்து நிற்பாங்க, நம்ம கூட வந்து நிற்பாங்க. அதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செய்யும்போது தான் வந்து நான் நிஜமாகவே அதை நான் ரியலைஸ் பண்ணுறேன். நம்ம தொடர்ந்து அவங்க கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் அவங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அதையே வந்து அவங்க ஆயுசு முழுக்க நினச்சிப்பாங்க. அந்த 5 நிமிஷம் போதுன்னு தான் அவங்க நினைப்பாங்க. அவங்க வேறு எதுவும் எதிர்பார்க்க மாட்டீங்க. சாப்பிட்டியாம்மா? நல்லா இருக்கீங்களாப்பா? என்ன பண்ணுறீங்க? நான் இருக்கேன் உங்களுக்கு. அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் கடல் கடந்து இருந்தாலும் சரி, இல்லை பக்கத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட ஆசையாக அன்பாக 2 வார்த்தை பேசி